நான் உள்நோக்கு முகமுடைய பிரகாசமான ஆத்மா. என்னை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்குகின்றேன். என்னுடைய நிராகாரமான ஸ்வரூபத்தை அனுபவம் செய்ய தொடங்குகின்றேன். நிராகாரமான பிரகாசிக்கக்கூடிய ஒளி புள்ளி நான். இந்த நிராகாரமான தன்மையின் அனுபவத்தை நீண்ட காலம் தொடர்ந்து எனக்குள் சேமித்துக் கொண்டே செல்கின்றேன். இந்த நிராகாரமான நிலையில் இருந்தே பல சேவைகளை செய்யும் அனுபவசாலியாகின்றேன். என்னை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் என் நெற்றியின் மத்தியில் இருக்கும் பிரகாசிக்கக்கூடிய மணியை மட்டும் பார்க்கின்றனர். இந்த பிரகாசிக்கும் வைரத்தின் மூலம் பாபாவை வெளிப்படுத்த தொடங்குகின்றேன். நான் இந்த நிராகாரமான அனுபவத்தை தொடர்ந்து அடையக்கூடிய உள்நோக்கு முகமுடைய ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 10/12/2024 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த பாடல்கள் எல்லாம் சஞ்சீவனி மூலிகை ஆகும். இதை கேட்பதன் மூலம் உங்களுடைய சோர்வான மனநிலை நீங்கிவிடும். கேள்வி: மனநிலையில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? எந்த யுக்தியின் மூலம் தங்கள் மனநிலையை மிக நன்றாக வைத்துக்கொள்ள முடியும்? பதில்: 1. ஞான நடனம் செய்வதில்லை மற்றும் வீணான விஷயங்களை பேசுவதில் தங்கள் நேரத்தை குழந்தைகள் இழந்து விடுவதால் அவர்களுடைய மனநிலை தடுமாறி விடுகிறது அல்லது பாழாகி விடுகிறது. 2. மற்றவர்களுக்கு துக்கம் கொடுப்பதாலும் அது மனநிலையை பாதிக்கிறது. அதனுடைய தாக்கம் மனநிலையின் மீது ஏற்படுகிறது. தங்கள் மனநிலை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் இனிமையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நினைவின் மீது முழுமையான கவனம் வைக்க வேண்டும். இரவில் தூங்குவதற்கு முன்னால் குறைந்ததிலும் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் தந்தையின் நினைவில் அமருங்கள். பிறகு அதிகாலை நேரத்தில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது உங்கள் மனநிலை நன்றாக இருக்கும். பாடல்: இன்று என் மனம் என்ற வாசலில் யார் வந்தார்? ஓம் சாந்தி. இந்த பாடலையும் பாபா குழந்தைகளுக்காக உருவாக்கியிருக்கின்றார். இதன் பொருளையும் குழந்தைகளை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட நல்ல நல்ல பாடல்களை நீங்கள் உங்கள் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் என்று பாபா பல முறை புரிய வைத்திருக்கின்றார். மனம் வாடும் நிலை ஏற்படும் பொழுது இந்த பாடல்களை கேட்பதன் மூலம்
புத்தியில் உடனேயே இதனுடைய பொருள் வந்துவிடும். பிறகு வாட்டமான நிலை நீங்கிவிடும். இந்த பாடல்களும் சஞ்சீவனி மூலிகையாகும். பாபா கட்டளைகளை கொடுக்கின்றார், ஆனால் சிலர் நடைமுறைப்படுத்துகிறார்கள். எனது மற்றும் உங்கள் அனைவரின் உள்ளத்திலும் யார் வந்தது என்ற இந்த பாட்டில் கூறுவது யார்? அவர் வந்து ஞான நடனமாடுகின்றார். கிருஷ்ணர் கோபியர்களை நடனமாட வைத்தார் என்று கூறுகிறார்கள். அவ்வாறு கிடையவே கிடையாது. இப்பொழுது பாபா கூறுகிறார், ஹே சாலிகிராமமான குழந்தைகளே என்று அனைவருக்கும் கூறுகிறார் அல்லவா? பள்ளிக்கூடம் என்றால் பள்ளிக்கூடம்தான். அங்கு கல்வி கற்றுத்தரப்படும். இதுவும் ஒரு பள்ளிக்கூடம் ஆகும். நமது உள்ளத்தில் யாருடைய நினைவு வருகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடையாது. இந்த ஒரே ஒரு நேரத்தில் மட்டும்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையின் நினைவு இருக்கிறது. வேறு யாரும் அவரை நினைவு செய்வதில்லை. தந்தை கூறுகிறார், நீங்கள் தினமும் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நன்றாக தாரணை ஆகும். ஞானத்தின் விஷயங்களை நன்றாக பின்பற்ற முடியும். நான் எப்படி கட்டளை இடுகிறேனோ அவ்வாறு நீங்கள் என்னை நினைவு செய்வதில்லை. மாயை உங்களை நினைவு செய்ய விடுவதில்லை. நான் கூறுவதன்படி நீங்கள் மிக குறைவாக தான் நடந்து கொள்கிறீர்கள். மேலும் மாயையின் சொல்படி அதிகமாக நடக்கிறீர்கள். இரவு தூங்கும் பொழுது அரை மணி நேரம் பாபாவின் நினைவில் அமர வேண்டும் என்று பல முறை கூறியிருக்கின்றேன். கணவர் மனைவியாக இருந்து ஒன்றாக சேர்ந்து அமர்ந்தாலும் தனித்தனியாக அமர்ந்தாலும் சரிதான். புத்தியில் ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். ஆனால் மிகச் சிலர்தான் இவ்வாறு நினைவு செய்கிறார்கள். மாயை மறக்க வைத்து விடுகிறது. கட்டளைப்படி நடக்கவில்லை என்றால் எப்படி பதவி அடைய முடியும்? பாபாவை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். சிவபாபா, நீங்கள்தான் ஆத்மாக்களுக்கு தந்தையாக இருக்கிறீர்கள். அனைவருக்கும் உங்களிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். யார் முயற்சி செய்யவில்லையோ அவர்களுக்கும் ஆஸ்தி கிடைக்கும். பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்களாக அனைவரும் ஆவார்கள். அனைத்து ஆத்மாக்களும் நாடகப்படி நிர்வாண தாமம் என்ற அந்த சப்தமில்லாத வீட்டுக்கு வருவார்கள். எதுவும் செய்யாவிட்டாலும் அரை கல்பம் பக்தி செய்யலாம். ஆனால் எதுவரை நான் வழிகாட்டியாக வரவில்லையோ அதுவரை யாரும் திரும்பிச் செல்ல முடியாது. ஏனெனில் யாருக்குமே வீட்டிற்கான வழி தெரியாது. ஒருவேளை தெரிந்திருந்தாலும் அவர்கள் பின்னால் அனைவருமே கொசு கூட்டத்தைப் போல சென்றிருக்க வேண்டும். மூலவதனம் என்றால் என்ன என்பதையும் யாரும் அறியவில்லை. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதைத்தான் நாம் திரும்பவும் நடிக்க வேண்டும். இப்பொழுது பகலில் நீங்கள் கர்மயோகியாகி தொழிலில் ஈடுபட்டு விடுங்கள். சமையல் போன்ற அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும். உண்மையில் கர்ம சந்நியாசம் என்று சொல்லுவதும் தவறாகும். ஏனெனில் காரியம் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது. கர்ம சந்நியாசி என்று பொய்யான பெயர் வைத்து விட்டார்கள். பகல் பொழுதில் நன்றாக காரியங்களை செய்யுங்கள். இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் தந்தையை நல்ல முறையில் நீங்கள் நினைவு செய்யுங்கள். யார் இப்பொழுது தன்னுடையவர்களாக ஆக்கி இருக்கின்றாரோ அவரை நினைவு செய்தால் உதவியும் கிடைக்கும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. பழைய குப்பைகளின் மீது பற்றுதல் வைக்காதீர்கள். தந்தையின் கட்டளைப்படி நடந்து தன்னுடைய பற்றுதல்களை அழித்து விட வேண்டும். ட்ரஸ்டியாக, அதாவது பொறுப்பாளராக இருக்க வேண்டும். 2. இந்த கடைசி பிறவியில் பகவானை தன்னுடைய வாரிசாக ஆக்கிக்கொண்டு அவரிடத்தில் பலியாகிவிட வேண்டும். அப்பொழுதுதான் 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். தந்தையை நினைவு செய்து சேவை செய்ய வேண்டும். ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். தங்களுடைய ரிஜிஸ்டர் கெட்டுவிடக்கூடாது என்பதில் கவனம் வைக்க வேண்டும். வரதானம். பிரத்யட்சமான பலன், அதாவது கண்கூடான வெளிப்படையான பலன் மூலமாக அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்யக்கூடிய
தன்னலமற்ற சேவாதாரி ஆகுக. விளக்கம்: சத்யுகத்தில் சங்கம யுகத்தில் செய்த கர்மத்துக்கான பலன் கிடைக்கும். ஆனால் இங்கு சங்கம யுகத்தில் தந்தையுடையவர் ஆகிவிடும் பொழுது பிரத்யட்ச பலனாக, அதாவது வெளிப்படையான பலனாக ஆஸ்தி என்ற ரூபத்தில் நமக்கு கிடைக்கிறது. சேவை செய்தீர்கள், மேலும் சேவை செய்வதன் கூடவே மகிழ்ச்சியும் கிடைத்து விடுகிறது. யார் தந்தையின் நினைவில் இருந்து சுயநலமற்ற உணர்வுடன் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு சேவையின் பிரத்யட்ச பலனாக, அதாவது கண்கூடான பலன், இந்த மகிழ்ச்சி அவசியம் கிடைக்கிறது. பிரத்யட்ச பலன்தான் பசுமையான பழத்தை சாப்பிடுவது போன்றதாகும். அது நம்மை எவர் ஹெல்தியாக, எப்பொழுதும் ஆரோக்கியமானவர்களாக ஆக்கிவிடுகிறது. யோகத்துடன் கூடிய சரியாக செய்யப்பட்ட சேவையின் பலன் என்ன என்றால் மகிழ்ச்சி, அதீந்திரிய சுகம் மற்றும் டபுள் லைட் நிலை என்ற லேசான ஒளிமயமான நிலையின் அனுபவம் ஆகும். ஸ்லோகன்: யார் தங்களுடைய நடத்தை மூலமாக ஆன்மீக கௌரவத்தின் ஜொலிப்பையும் பெருமிதத்தின் அனுபவத்தையும் செய்ய வைக்கிறார்களோ அவர்களே விசேஷமான ஆத்மா ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.